யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகத்துக்கு திருப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. 3வது வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் நாமம் அதிசயமானவர். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நீர் இந்த உலகத்திலே வந்து பிறந்த அந்த நோக்கத்தை நாங்கள் ஆவியிலே அறிந்து கொள்ள, உம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே, இன்னொரு படி உம்முடைய அன்பை குறித்த அறிவிலே பெருக எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே வார்த்தைகளை கொண்டு இடைப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளத்தோடும் கர்த்தாவே வசனத்தை கொண்டு தேவ ஆவியானவர் பேசுவீராக. எஜமானர் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்து வாழ்ந்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நன்மைகள் உண்டாயிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிற வசனங்கள். அதை நம்ம வாசித்தோம். 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஒரு பாலகன் பிறந்தார்னு போடல, என்ன போட்டிருக்குது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு பாலகனாகிய இயேசு பிறந்தார். எனக்காக பாலகனாகிய இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கடவுள் நமக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அருமையானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவனாக இருக்கிறான். அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தது, அருமையானவர்களே, அவருடைய லாபத்துக்காக அல்ல. அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தது நம்முடைய லாபத்திற்காக. உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனும் பிறப்பது போலவே அவரும் மனுஷனாக பிறந்தாராம். என்ன ஆச்சரியமா இருக்குது! எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். தண்ணிக்குள்ள கிடக்கிறவனை தூக்கணும்னா தண்ணிக்குள்ள குதிச்சாதான் தூக்க முடியும். எறும்புக்கு உதவி செய்யணும்னா எறும்பா பிறந்தாதான் எறும்புக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே அருமையானவர்களே, மனுஷன் பாவத்து நிமித்தமாக வாழ்வை இழந்து பாருங்க தவித்து கொண்டிருக்கிறான். மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் வாழ்கிற மனுஷன் பிரச்சனைகளை தவித்து கொண்டிருக்கிறான். அவனை ரட்சிக்கும்படி, விடுதலையாக்கும்படி அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பாருங்க, மகாபெரிய தேவன், வானாதி வானங்களும் கொள்ளாதவர், ஒருவனும் ஒரு காலும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், அப்பேற்பட்ட மகத்துவமான தேவன் அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக மனிதனாக மாம்சத்திலே அவதரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு அவருடைய பிறப்பு பாலகனாக பிறந்தார் என்று சொல்வது அவருடைய மனுஷீகத்தை குறிக்கிறது. மனிதனாக வந்து பிறந்தார். அடுத்தபடியாக 2வது குறிப்பு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்.
இன்னொரு முறை சொல்லுவோம், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அங்க பாலகன் போட்டிருக்குது, அடுத்தது குமாரன் போட்டிருக்குது. இது எதை காண்பிக்கிறது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். தேவன் திரியேக தேவனாய் இருக்கிறார். ஆகவே அந்த திருத்துவத்தின் இரண்டாவது நபராகிய குமாரன் பாருங்க, அவர் கொடுக்கப்பட்டார். இது அவருடைய தெய்வீகத்தை காண்பிக்கிறது. கவனிங்கள், அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பெத்லகேமிலே பாலகனாக பிறந்த இயேசு சாதாரண மனிதன் அல்ல. அருமையானவர்களே, தேவகுமாரன். தேவகுமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறப்பு. ஆச்சரியமானவர், அதிசயமானவர், நமக்காக கொடுக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அல்லது பரலோகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டார். கொடுத்தது யாருங்க? குமாரனை நமக்காக கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே கொடுத்தார், அனுப்பி வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மிஷனரியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் ஒரு குடும்பத்தை சந்திக்க போனாராம், அவர்களுக்காக ஜெபிக்க போனாராம். அப்போ அங்க குடும்பத்தாரை அவர் சந்தித்த போது அந்த குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்களாம், 4 ஆம்பளை பையங்க இருந்தாங்களாம். இவர் அந்த குடும்பத்தாரை பார்த்து கேட்டாராம், 4 ஆம்பளை பையங்க இருக்கிறாங்க உங்கள் குடும்பத்தில், மூத்த பையனை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கேட்டபோது அந்த குடும்பத்தார் சொன்னாங்களாம், மூத்த பையனை எப்படியா அனுப்புறது? குடும்பத்துக்கே மூத்தவன் அவன் தான், அவனை அனுப்ப சொல்கிறீங்களே, அவனை அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே மிஷினரி கேட்டாராம், இந்த 2வது பையன் இருக்கிறானே, அவனை கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்பி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், 2வது பையன் அப்பா செல்லம், அப்பா அவனை பிரிஞ்சு வாழ முடியாது, வாழ மாட்டார். ஆகவே அவனை அனுப்பி வைக்க முடியாது அப்படின்ட்டாங்களாம் அவங்க அம்மா. உடனே மிஷினரி கேட்டாராம், 3வது பையன் இருக்கிறானே. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், அவனை சொல்லாதீங்க, அவன் அம்மா செல்லம், அவன் போயிட்டான்னா அம்மா ஸ்டன் ஆயிடுவாங்க, அப்செட் ஆயிடுவாங்க, அதனால் அவனை அனுப்ப முடியாதுன்னு. உடனே மிஷினரி கேட்டாராம், 4வது பையன் இருக்கிறானே, கடைசி பையன், அவனை அனுப்பலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சொன்னாங்களாம், அவன் கடைக்குட்டி இல்லையா, செல்லக்குட்டி இல்லையா, அவனை எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். மிஷினரி சொல்லுகிறாரு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு 4 பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு பிள்ளையை கூட அனுப்புறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க மக்கள். ஆனால் பிதாவைய தேவனுக்கு ஒரே குமாரன் தான் இருந்தார். அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, இவர் என்னுடைய நேச குமாரன், ஒரு அன்பின் குமாரன், ஒரே குமாரன் தான் இருந்தார். அந்த குமாரனை நாம் எல்லாரும் வாழ்வடைவதற்காக சிலுவையிலே மரிக்கும்படி அனுப்பி வச்சாராம். எத்தனை பெரிய அன்பு தேவனுடைய அன்பு, எத்தனை பெரிய இரக்கம் தேவனுடைய இரக்கம். அவருடைய அருமையான தியாக உள்ளத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. பிதாவாகிய தேவனுடைய அன்பின் உள்ளத்திற்காக கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, குமாரனாகிய இயேசுவை நமக்காக தேவன் இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார், கொடுத்தார். ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏன் கொடுக்கப்பட்டார் என்று யோவான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது விதமாக சொல்கிறார். திருப்பவும் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, எதற்காக குமாரனை கொடுத்தாராம்?
நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. பாருங்க, என்றைக்கு இந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு தேவ ஜீவன் நமக்குள்ளே வந்து விட்டது, நித்திய ஜீவன் நமக்குள்ளே வந்து விட்டது. இந்த இயேசுவை சந்திக்காம நித்திய ஜீவனை பெறாம நம்ம இருந்திருந்தோமானால், நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்மில் அநேகர் ஏற்கனவே செத்து நரகத்துக்கு போயிருப்போம் இல்லையா? ஆனா இந்த இயேசுவை சந்தித்ததுனால, இந்த நித்திய ஜீவன் நமக்குள்ள வந்ததுனால, இந்த தேவனுடைய ஜீவன் வாழ்வு நமக்குள்ள வந்ததுனால இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். பாருங்க, இயேசு உள்ளத்துக்குள்ள வந்து நித்திய சாவ நம்மளை விட்டு விரட்டி அடிச்சுட்டு நித்திய ஜீவனை நமக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. இன்றைக்கு நாம் இயேசுவை உடையவர்களாக இருக்கிறோம், நித்திய வாழ்வை உடையவர்களாக இருக்கிறோம். எத்தனை பெரிய பாக்கியம் என்பதை யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, பாருங்க, பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய டெஸ்டினேஷன், நம்முடைய முடிவு சொர்க்கம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்து தலையெழுத்தையே மாத்திட்டாரு. இருண்ட எதிர்காலத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தோம், ஒளிமயமான எதிர்காலத்தை இயேசு நமக்கு தந்து விட்டார். செத்த வாழ்க்கைய ஜீவனுள்ள வாழ்க்கையாக மாற்றி விட்டார். கெட்ட வாழ்க்கைய நல்ல வாழ்க்கையாக மாத்திட்டாரு. குழிக்குள்ள கிடந்த வாழ்க்கையை எடுத்து மலை மேல் விட்டிருக்கிற பட்டணமாக உயர்த்திட்டாரு. நரக வாழ்க்கைய பரலோக வாழ்க்கையா மாற்றிட்டாரு. சபிக்கப்பட்ட வாழ்க்கைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா மாத்திட்டாரு. இயேசு உள்ளத்துக்குள்ள வந்து தேவ ரகமான வாழ்வை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பாக்கியவான்கள் நாம! இயேசு வாழ்க்கைக்குள்ள வந்ததுனால வாழ்க்கையில் புரட்சிகரமான மாற்றம் ஏற்பட்டு விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய வார்த்தைகள் அதிசயம், அவருடைய வாழ்க்கை அதிசயம், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் எல்லாமே அதிசயம். அவருடைய செயல்பாடுகள் அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வர்றதுனால பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற நன்மைகள் எல்லாமே அதிசயம். வாழ்க்கையவே அதிசயமாக இயேசு மாற்றி இருக்கிறார். அதனாலதான் ஏசாயா சொல்லும்போது அவர் நாமம் அதிசயமானவர். எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், இயேசு எனக்கு அதிசயமானவர். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்கு அதிசயமானவர். அவருடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. திருப்புங்க லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் பாருங்க. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு உத்தரங்களையும் குறித்து என்ன செய்தார்கள்? பிரமித்தார்கள். பாருங்க, இயேசு எருசலேமில் தேவாலயத்தில் போய் போதகர் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு இருந்தார். அவர்கள்ட்ட சில கேள்விகளையும் கேட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல தான் சொல்லப்படுகிறது, அவர் பேச கேட்ட யாவரும்னா அந்த பெரிய தாடி வச்ச போதகர்கள், அந்த மூத்த போதகர்கள், வயதானவர்கள். அவர்கள் யாவரும் அவர் சொன்ன மாறுத்திரங்களை குறித்து பிரமித்தார்கள். 12 வயசு பையன் பேசுறாரு. பொதுவா 12 வயசு பையன் பேசும்போது போதகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நீ ரொம்ப பேசாத, உனக்கு எல்லாம் தெரியாது, நாங்கள் சொல்றத கேளு, இல்லை கேட்க முடியல அப்படின்னா உன் கூட்டாளிகள்லாம் வெளியே பந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க கூட போய் என்ன செய்ய, விளையாண்டுட்டு வா. அப்படிதான் பொதுவாக 12 வயசு பையனை பார்த்து போதகர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு பேசின வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அருமையான மூத்த போதகர்கள் பிரமித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அவர் சாதாரண மனுஷன் கிடையாது, அவர் நாமம் அதிசயமானவர். பாருங்க, இந்த உலகத்திலே அவர் அதிசயமான தேவகுமாரனாக அவர் வந்து பிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்துக்கு போவோம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு
இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அங்க போதகரெல்லாம் பிரமித்தார்கள் பார்க்கிறோம். இங்க மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு பிசாசை விரட்டி விடுறாரு ஆண்டவர், ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறாரு, அவனை சுயாதீனா பாருங்க போக வைக்கிறாரு. இதுவரைக்கும் மக்கள் இப்படிப்பட்ட அதிகாரம் வெளிப்பட்டதை பார்த்ததே கிடையாது. மனிதர்களாக இருந்த ஊழியக்காரங்களாம் இருந்தாங்க, ஆனா யார் மூலமாகவும் பிசாசு துரத்தப்படுகிறதே அவங்க பார்க்கவே இல்லை. ஆனா இயேசு ஒரு வார்த்தை தான் சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தையினால பிசாசு என்ன செய்றாரு? விரட்டி விட்டுறாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்ட இது? இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஏனென்றால் அருமையானவர்கள் சாதாரண மனுஷன் கிடையாது, அவர் அதிசயமான தேவகுமாரன் இல்லையா? ஆகவேதான் அதிகாரம் வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அந்த இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, அந்த இயேசு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த இயேசு நம்ம மத்தியில் இந்த காலை வேளையில பிரசன்னராக இருக்கிறாரு. அதிகாரம் நிறைந்தவர் அவர்தான், வல்லமை நிறைந்தவர் அவர்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு முறை லூக்கா சுவிசேஷத்துக்கு போவோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 15 பாருங்க, 15-16. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான், அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் பயமடைந்து பாருங்க, இது ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் தாண்டி எல்லாரும் பயமடைந்து இயேசு செய்த காரியங்களை பார்த்து ஒரு விதமான நடுக்கம் மக்களுக்குள்ளே வந்தது. தேவனுடைய மக்களே, இங்க நம்ம வாசிக்கிறோம், ஒரு வாலிபன் மரிச்சு போயிட்டான், அவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வருகிறார்கள். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய தாய்க்கு ஒரே வாலிப மகன். அந்த தாயினுடைய கணவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. அந்த தாயினுடைய ஒரே நம்பிக்கை இந்த வாலிப மகன் தான். இப்போ இவனும் மரிச்சு போயிட்டான். அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. எல்லாரும் அவன் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டதுனால ஊராரில் வெகு ஜனங்கள் அடக்க ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ இயேசு எதிர்க்க வருகிறார், சீஷர்களோடு எதிர்க்க வருகிறார், பாடையை தொடுகிறார், நிற்கிறாங்க. வாலிபனே எழுந்துருன்னு சொல்றாரு. செத்தவன் உயிரோட எழும்பி உட்கார்ந்து பேச தொடங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் மரணம் இருக்கிறது, பிசாசு மரணத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். ஆனால் இயேசுவின் ஜீவனுக்கு முன்பாக மரணம் நிற்கவே முடியாது. பாருங்க, இயேசுவின் ஜீவன் வெளிப்படும் போது மரணம் ஒரே ஓட்டமா அடைஞ்சிரும், ஓடிடும். இயேசு உள்ள வந்துட்டாருன்னா மரணம் வெளியே ஓடிடும். எதிர் பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை இந்த காலை வேளையில இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இங்கே இருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில மரண சக்திகள் வேலை செய்கிறதன் மூலமாக கஷ்டப்படுகிறேன் ஐயா, ரொம்ப வேதனைப்படுகிறேன், வாழ்க்கையில ஒரே கஷ்டமா இருக்குது, போராட்டமா இருக்குது என்று சொல்லுகிறவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவேன் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுப்பீர்களானால் இயேசு உள்ளே வருவார், ஜீவாதிபதி உள்ளே வருவார். ஜீவாதிபதி உள்ளே வந்துட்டாருன்னா மரணம் வெளியே ஓடியே போயிடும். பாருங்க, செத்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனை அவன் தாயின் இடத்திலே ஒப்புவித்தார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அவளுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை, அவருடைய கண்ணீர் பெரிய கண்ணீர். கர்த்தர் அந்த பிரச்சனையை மாற்றி அவருடைய கண்ணீரை துடைத்து வாலிபனை உயிரோட எழுப்பி கொடுக்கிறாரு. நான் சொல்லுறேன், இந்த காலை வேளையிலே அருமையானவர்களே, செத்து போன பிசினஸை கர்த்தர் உயிரோடு எழுப்புவாரு. மரித்து போன அருமையானவர்களே உறவுகளை தேவன் மறுபடியும் என்ன செய்வாரு? எழுப்புவாரு. அருமையான இல்லாமல் போன பணங்கள் எல்லாம் திரும்ப கர்த்தர் கொண்டு வருவாரு.
கர்த்தர் செத்த காரியங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். அவர் ஜீவன் உள்ளவர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. உயிர் கொடுக்கிற தேவன், வாழ வைக்கிற தேவன். பாருங்க, எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறாரு. அருமையானவர்களே, இன்னைக்கு அந்த ஜீவாதிபதியை உள்ளத்துக்குள்ள உடையவர்களாக இருக்கிறோம். இயேசுவை உள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா அது அவ்வளவு சரிப்படாது. நம்முடைய வாழ்க்கையை அற்புத வாழ்க்கையாக, மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படுகிற வாழ்க்கையாக மாற்றும்படி தான் இந்த அதிசயமானவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. இருக்கிறீங்களா அருமையானவர்களே? மற்றவங்க 4 பேர் பார்த்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும். அது மட்டும் இல்ல, அவங்களும் இயேசுவினிடத்துல ஓடி வரணும். இதற்காகவே கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்க சொந்தக்காரங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, உங்க வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. பாஸ்டர், அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுற மாதிரி தெரியலையே நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியாமலே வேலை நடந்துட்டு இருக்குது. ஓடி வந்துருவாங்க எல்லாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு அருமையானவர்களே மகா பெரியவர். வாழ்க்கைக்குள்ளே வரும்போது வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுகிறவர். இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த மனுஷனை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிசாசுகளினாலே ஆட்கொள்ளப்பட்டு, ஊரை விட்டு துரத்தப்பட்டு, குடும்பத்தை விட்டு துரத்தப்பட்டு, சமுதாயத்தை விட்டு துரத்தப்பட்டு கல்ற தோட்டத்தில் போய் குடியிருந்தானா. வாழ்க்கைய பிசாசு நாசமாக்கிட்டான், வாழ்க்கைய சாகடிச்சிட்டான். பிசாசு இன்னைக்கு அந்த வேலையை தான் செய்யறான். அருமையானவர்களே, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். நானோ இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். எல்லாரும் சொல்லுவான், இயேசு எனக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். வந்தாரு. கவனிங்க, இவன் கல்ற தோட்டத்தில் கிடக்குறான். சங்கிலிகளால் யாரும் கட்ட முடியாதான், கட்டினா அத்தெறிஞ்சிருவான். விலங்குகளால் யாரும் கட்ட முடியாதான், எல்லாத்தையும் தகர்த்து போட்டுருவானா. சட்டப்பட மாட்டானா. அருமையானவர்களே, ராத்திரியில் தூங்காம நரி மாதிரி உளையிட்டு இருப்பானா, கூச்சல் போட்டுட்டு இருப்பானா. அது மட்டுமல்ல, இன்னும் பரிதாபமான விஷயம் என்னன்னா, கல்லுகளாலே தன்னைத்தானே சேதப்படுத்தி கொண்டிருந்தானா. இப்படி யாராவது செய்வாங்களா? கல்லை எடுத்து தன்னைத்தானே குத்திட்டு இருந்தானா. ஒருவரும் இவனை தேடி வரமாட்டாங்க. சமுதாயத்தில் இவங்க சொந்தக்காரங்க கூட இவனை தேடி யாரும் வரமாட்டாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இயேசு இவனை தேடி வந்தாரு. அரசியல்வாதிகள் யாரும் வரமாட்டாங்க. ஆனா ராஜாதி ராஜாவாகிய இயேசு இவனை தேடி வந்தாரு. நாமளும் அப்படிதான் இருந்தோம். பிசாசினால ஆட்கொள்ளப்பட்டு, சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டு, அருமையானவர்களே ஒரு மாதிரி கைவிடப்பட்ட நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நல்ல வேளை இந்த இயேசு தேடி வந்தாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசு தேடி வந்து அருமையானவர்கள் வாழ்க்கையவே மாத்திட்டாரு. இவனை தேடி இயேசு வர்றாரு. வந்து ஒரே வார்த்தை தான், நல்லா கவனிங்க, 6000 பிசாசுகள் ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. இவனை விட்டு போ, இவனுக்குள்ளே போகாதே சொன்ன மாத்திரத்தில் அத்தனை பிசாசுகளும் ஓடிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சில பிரச்சனைகள் ரொம்ப பெருசா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு அந்த பிரச்சனைலாம் ஒண்ணுமே கிடையாது. 6000 பிசாச ஒரே வார்த்தையினால விரட்டி விட்டாரு. ஒருவேளை வியாதி சுகமே ஆகாது, ரொம்ப நாளா இருக்குது, சுகமாகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன், இயேசு ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும். அவருடைய ஒரு வார்த்தை உங்களுடைய வியாதி முற்றிலுமாய் மாற்றி நல்ல ஆரோக்கியமுள்ள சரீரத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எத்தனை வார்த்தை?
ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒரே வார்த்தையில அத்தனை பிசாசும் ஓடிடுச்சு. இப்ப பாருங்க, விடுதலை ஆயிட்டான். சட்டப்படாதவன் சட்டை போட்டிருக்கிறான். உட்கார மாட்டான், நான் உட்கார்ந்து இருக்கிறான். பாருங்க, கிறுக்கு புத்தியா இருந்தவன் நல்ல புத்தி தெளிஞ்சு இயேசுக்கு முன்பாக நிற்கிறான். நன்றினா என்னன்னே தெரியாது, ஆனா இப்ப ரொம்ப நன்றி பெருக்கு ஆயிடுச்சு. உங்க கூடவே இருக்க எனக்கு உதவி செய்யும். லார்ட், I want to serve you for the rest of my life. என் வாழ்க்கையில முழுவதும் உமக்கு நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுட்டு சொல்லுகிறான். இயேசு சொல்றாரு, என் கூட இருக்க வேணாம்ப்பா, உங்க வீட்டார் உனக்காக காத்திருக்கிறாங்க, உன் மனைவி உனக்காக காத்திருக்கிறா. உன் வீட்டுக்கு போய் அங்க போய் சொல்லு, தேவன் உனக்கு இறங்கி செய்த நன்மைகளை அங்க போய் சாட்சியாக அறிவி என்று சொன்ன மாத்திரத்துல அங்க போறான். அங்க போய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிரசங்கம் பண்ண தொடங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை பற்றி பேச ஆரம்பிச்சான். வெறுக்கப்பட்டு ஒடுங்கி போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் இன்னைக்கு அருமையானவர்களே விடுதலை பெற்று கர்த்தரை பற்றி என்ன செய்யறான் சொல்லிக்கிட்டான். பெரிய பிரசங்கியார் ஆயிட்டான். வேதத்திலாம் விதமா வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. மார்க்கு 5:20. அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்படத்தக்க ரீதியில வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தர் தான் இயேசு. அதுக்காக தான் அந்த உலகத்துல வந்தாரு. உங்க வாழ்க்கைய அதிசயமான வாழ்க்கையாக மாற்றுவதற்காக தான் அதிசயமான தேவகுமார் இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஏசாயா 9:2வது வசனம் பாருங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளிலே நடந்த வாழ்க்கை பிரகாசமுள்ள வாழ்க்கையா மாறிடுச்சு இல்லையா? பாருங்க, இருள் என்பது பிரதானமாக தேவனை பற்றிய அறியாமை என்கிற இருள். அது நிமித்தமாக தான் பாவம், பிசாசு, வியாதி, தரித்திரம், சாபம் எல்லாம் வந்து மனுஷனை ஆண்டு கொள்ளுகிறது. தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னா வெளிச்சம் இல்லை. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தது மட்டுமல்ல, சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்னைக்கு அந்த பெரிய ஒளியாகி இயேசு நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு. அறியாமை என்கிற இருளை போக்கி விட்டாரு. அருமையான மரண இருள்ல சிக்கி கிடந்தோம். இயேசு நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கிட்டாரு. அந்தகார இருள்ல இருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். 4 வாலிப பசங்க பாருங்க, அவன் ஃப்ரெண்டோட ஊருக்கு போனாங்களாம். அது மலங்காடு, மலையில் இருந்துச்சான் அந்த பையனுடைய வீடு. அங்கே போய் அந்த காடுகளெல்லாம் பார்த்த உடனே இந்த பசங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. காட்டை உள்ள போய் பார்த்துருவோன்னு சொல்லி வாலிப பசங்க பார்த்தீங்களா, அவனுக்கு பாட்டில் அந்த டீப் ஃபாரஸ்ட், அந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள போயிட்டானுங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அவனுக்கு பாட்டில் நேரம் போகிறதே தெரியாம ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டானுங்களாம். உள்ள போயிட்டு டைமை பார்க்கும்போது சாயங்காலம் ஆயிடுச்சு, மணி 6:30 ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. எதையுமே கவனிக்காம போனதுனால இருள் சூழ்ந்த மாத்திரத்துல திகைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ, வழி தெரியலையே, எந்த பக்கம் கூடி வந்தோம், இப்ப எந்த பக்கம் கூடி நம்ம திரும்ப போனோம் அப்படின்றது தெரியாதனால தகைச்சு போய் நின்றுட்டு இருந்தாங்களாம். யானை சத்தம் கேக்குதான், காட்டு மிருகங்களுடைய சத்தம் கேக்குதான். இருட்டாயிடுச்சான், கையில டார்ச் ஆயிடுச்சு, எதுவுமே கிடையாது. தொலைஞ்ச அன்னைக்கு சத்தம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரரு பெரிய பெட்டர் மார்க்ஸ் லைட்டை கொளுத்திட்டு இவனுங்களை தேடி வந்துட்டாராம். அதை பார்த்த உடனே இவனுக்கு சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. அத்தனை பேரையும் வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு போயிட்டாராம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு.
நாம அந்தகாரத்துக்குள்ள கிடந்தோம். பெரிய ஒளி இயேசு வந்து நம்மை தேவனோடு இணைத்து விட்டார், பரலோகத்தோடு இணைத்து விட்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. வெளிச்சம் வந்தாலே சந்தோஷம் வந்துருது இல்லையா? அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, அறுப்பில் மகிழுகிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகிறது களி கூறுகிறது போலவும் அவருக்கு முன்பாக மகிழுகிறார்கள். இயேசு உள்ளத்துக்குள்ள வந்து அருமையா வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு, பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, தேவனோட இணைச்சிருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறாரு, நீதிமான்களா மாற்றி இருக்கிறாரு, பரிசுத்தவான்களா மாற்றி இருக்கிறாரு, தலையெழுத்தையே மாற்றி இருக்கிறாரு. அந்தகார இருள்ல இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த சந்தோஷத்தை போல ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ரட்சிப்பின் சந்தோஷம் இதுதான், ஜாய் ஆஃப் சால்வேஷன். அருமையான இயேசு உள்ளத்துக்குள்ள வந்ததுனால ஒரு பெரிய மகிழ்ச்சி. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெரிய இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் உள்ளத்திலே தந்தீர். இந்த உலகத்துல பணமோ படிப்போ அந்தஸ்தோ எதுவும் கொடுக்காத மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். இதை கொடுக்கிறதுக்காகவே வந்திருக்கிறாரு. ஆகவேதான் அவரைத்தான் அதிசயமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதிசயமானவரை கொண்டாடுவதற்கு, நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு நம்ம கூடி வந்திருக்கிறோம். பாருங்க, கர்த்தரை கொண்டாடுறது மட்டும் இல்ல, மற்ற மக்களையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர்களும் உங்களுடைய சந்தோஷத்திலே பங்கெடுக்கும்படி அவர்களுக்கும் உதவுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாள் நான் சொல்லுறேன், மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தேவகுமாரனை கொண்டாடுவோம். Thank you Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10-11 வசனங்கள். லூக்கா 2:10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த அன்று விசேஷமான ஒரு நாள். காரணம், இந்த உலகத்திலே எத்தனையோ கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் யார் யாரோ பிறந்திருக்கிறார்கள். யாரும் சரித்திரத்தை ரெண்டாக பிரிக்கவில்லை. இந்த கிறிஸ்துவுக்கு முன்னாலே, கிறிஸ்துவுக்கு பின்னாலே என்று பிரித்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆச்சரியமான ஒரு விஷயம், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், நூற்றுக்கணக்கான பெரிய மனிதர்கள் இந்த உலகத்தில் தோன்றினாலும் மறைந்தார்கள், மண்ணுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஜீவிக்கிறார். சரித்திரத்தை ரெண்டாக பிரித்திருக்கிறார். கர்த்தர் இதில் சவால் எடுத்துக்கிட்டார். எவனும் சரித்திரத்தை பிடிக்க முடியாது, நான் மட்டும்தான் பிரிப்பேன். எத்தனையோ பிறக்கலாம், ஆனால் சில காரியங்கள் எனக்குரியது, அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவது கவனியுங்கள். ஆகவே இங்கே தேவதூதர்கள் அவர்கள் பிறக்கும் பொழுது மெய்ப்பருக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார்கள். எல்லா ஜனத்துக்கும், எல்லாரும் சொல்லுங்கள், எல்லா ஜனத்துக்கும், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 100க்கு 100 இது அப்படியே நான் நம்புகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பர்சனல், தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்காக பிறந்திருப்பார். நான் சொல்கிறது உண்மை. பிரமையை போல தெரியலாம், ஆனால்
உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு தூரம் பர்சனலாக தனிப்பட்ட ரீதியிலே மனிதனோடு உறவு கொள்ள விரும்புகிற கர்த்தர். அவருடைய பேர் கிறிஸ்து. அருமையானவர்களே, பாருங்க, பழைய ஏற்பாட்டில் மக்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஏன்? 2 காரணங்கள். ஒன்று, ஆதாமனுடைய பாவம் தண்டிக்கப்படவில்லை. ஆகவே தேவன் மனுமக்கள் மேலே கொஞ்சம் பிரியம் இல்லாதவராய்த்தான் இருந்தார் என்பது சத்தியம். முழு பிரியமும் மனுஷன் மேலே கர்த்தருக்கு விழலை. ஆகவே தேவனுடைய ஒத்தாசைகள் மனிதருக்கு கிடைப்பது கஷ்டமாக இருந்தது. பிசாசு அவன் ஏற்கனவே இருக்கான், மேப்படியான். பாருங்க, அவன் திருடவும் அடிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். சாடிக்கிறதுக்கு தான் வர்றான், அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. தடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆகவே மக்களுடைய நிலை பரிதாபம். ஜெபத்திற்கு பதில் பெறுவதற்கு கஷ்டம், நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு கஷ்டம். இப்படிப்பட்ட நிலையிலே அவர் தவித்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்தின் பிதா அவர் அன்பாகவே இருக்கிறார்னு சத்திய வேதம் சொல்கிறது. 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தேவன், பிதாவாகி தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லும், தேவன் அன்பாகவே இருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், தேவன் என்மேல் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சோத்திரிப்போம். இந்த முழு உலகத்தின் மேலேயே அவர் அன்பாக இருக்குது. 7 கொலை செய்த 4 கொலை செய்துட்டு ஜெயிலில் இருக்கான். அரசாங்கம் அவனை மன்னிக்கவில்லை. கர்த்தர் அவனை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் தான் கர்த்தர். பாருங்க, ஆகவே தவறுண்டு பாராதபடி, பாவத்தை பாராத சுத்த கண்ணராயிருந்தும் அவர் மனுஷன் மேலே பிரியமாகி இவன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அங்கேருந்து தம்முடைய குமாரனை இந்த பூலோகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுப்பி வைத்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார். 5 கண்டத்தில் ஒருத்தன் அவரை பார்த்ததில்லை. கண்ணால் பார்க்க முடியாது, கையால் சொல்ல முடியாது. கவனிங்க, அப்படிப்பட்ட தேவன் 3 விதங்களில் 3 ஆழ்த்தத்துவத்தில் வேலை செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதில் இந்த 3 பேரும் நித்தியமாக ஆலோசனை பண்ணாங்க. கஷ்டப்படுகிற அந்த மனுக்குலத்துக்கு என்ன செய்வோம்? இந்த மத்தியில் இருக்க குமாரன் சொன்னார், அவருடைய பேர் இயேசு. பாருங்க, நான் போய் அவங்களுக்கு உதவி செய்கிறேன். அடுத்தவங்க 2 பேரும் கேட்டாங்க, என்னதுன்னு தெரியுமா, இது அதனுடைய வெயிட் என்னன்னு நமக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார், என்ன வெயிட்டுனாலும் சரிதான், கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் அவ்வளவுதானே, நான் போகிறேன்னு சொல்லி நமக்காக அவர் வந்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்தரிப்போம். எனக்காக அவர் வந்தார். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். பரலோகத்துக்கு போயிட்டுருக்கேன். எத்தனை பேர் எவங்கூட வந்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்ததுனால, இயேசுவை பிதாவாய் தேவன் அன்பு வைத்து உன் மேலே அன்பு வைத்து அனுப்பினபடினாலே, அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் இங்கே கூடியிருக்கிறோம். காரணம், நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படி வந்தார். எல்லா அசிங்கங்களையும் மாற்றும்படி வந்தார். ரோகங்களை குணமாக்கும்படி வந்தார். தரித்திரத்தை நீக்கும்படி வந்தார். எல்லா இருட்டையும் போக்கும்படி, சாபத்தை தொலைக்கும்படி இந்த பூலோகத்திலே வந்தது மாத்திரமல்ல, பாவத்தை மன்னித்து நம்ம நீதிமான்களாக்கி இரத்தத்தினாலே கழுவி அவருடைய பிள்ளைகளாக மாற்றி
இன்றைக்கு நம்மை நரகத்திலிருந்து மீட்டெடுத்து சொர்க்கத்துக்கு நேராக முன்னால் போயிட்டுருக்காரு. அவரை நான் முன்னால் பார்க்குறேன். எத்தனை பேர் கண்ணுக்கு அவர் முன்னால் தெரியுது தெரியல. ஹீ இஸ் அ கேப்டன். எப்ரேயர் 2:10 சொல்லுகிறது, ஹீ இஸ் அ கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன். நம்முடைய ரட்சிப்பினுடைய கேப்டன். ஆகவே அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார், அனுப்பப்பட்டார். வேதம் சொல்லுது, சொந்த குமாரனும் போராமல் அவரையே நம்ம எல்லாருக்காகவும் அனுப்பினவர். அவரோடு கூட அந்த மண்டபலியை சுமக்கிறது எப்படி, அந்த பிள்ளையை கொடுக்காமல் இருப்பது எப்படி, அந்த ப்ரமோஷனு கொடுக்காமல் இருப்பது எப்படி, வாழ்க்கையில உயர்வை தராமல் இருப்பது எப்படி, இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றாமல் இருப்பது எப்படி. அவர் உன்னை நேசிக்கிறார். அந்த காலை வேளையிலே ஒருவேளை நீ புதிதாக வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார்ங்கிற இன்ஃபர்மேஷனை நான் உனக்கு இந்த காலை வேளையிலே கொடுக்கிறேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு விலையேற பெற்றவன். இந்த ஒன்றுக்காக மாத்திரம் தேவன் ஜீவிக்கிறார். அவருக்கு பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை. நீ தான் பொண்டாட்டி, நீ தான் பிள்ளை, நீ தான் எல்லாமே அவர் தான். எல்லாம் கரங்கள் சோதரிப்போம். ஆகவே தூதர்கள் விதமாக பாடுகிறார்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் காஸ்பல் நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறது, எல்லாருக்கும் வாசல் திறந்திருக்கிறது, எல்லாரும் ஒரே விதமாக நேசிக்கப்படுகிறார்கள், எல்லாருக்கும் கரம் நீட்டி கர்த்தர் அழைக்கிறவராயிருக்கிறார், அன்புள்ளவராயிருக்கிறார். ஒரு நாளிலே இதை நாங்கள் கண்டுபிடித்தோம், அறிவு வந்தது. பாருங்க, இன்னைக்கு 7 டிகிரி இருந்தாலும் தேவனை பற்றிய ஞான அறிவு இல்லை என்றால் முட்டாள், 0. யாராயிருந்தாலும் சரி. ஆனால் அருமையானவர்களே, இந்த அறிவை இறைவன் இலவசமாய் நமக்கு கொடுத்தார். எல்லாரும் மறுபடியும் கரங்களை தட்டி சோதரிப்போம். குரலை வழிகாட்டினா 2 பேரும் போய் குழிக்குள்ள விழுவாங்க. ஆனால் யாரோ ஒளி உள்ளவர்கள் இந்த குருட்டு புயலுக்கு கண்ணை திறந்து விட்டாங்க. இயேசு ஜீவிக்கிறார், அவர் அவனை நேசிக்கிறார். நான் இயேசுவை நேசிக்கல, நான் தற்கொலையை நேசித்தேன். எந்த மலையிலிருந்து விழுந்து சாவலாங்கிறது தான் என்னுடைய 24 மணி நேரம் கற்பனையும் சொப்பனமும் என்னுடைய ஆசையுமாக இருந்தது. ஆனால் அந்த ஆசைகள் எல்லாவற்றையும் பிடுங்கி எரிந்து விட்டு இயேசு ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரியுமா, உனக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்கு. ஆகவே எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ஏதோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை, அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அருமையானவர்களே, அவர் நமக்கு ஒன்றும் குறைபடாதபடி இந்த உலகத்திலே எல்லா நன்மைகளும் தருவது மாத்திரமல்ல, போக போக நம்முடைய வழி பிரகாசம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஞானியாகிய சாலமோன் சொல்கிறான், உன்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும், அது கவனிங்க, நடுப்பகல் வரைக்கும். அவன் 2 மணி, நான் 3 மணி 4 மணினா பிந்த ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அருமையானுடைய இருட்டு, மறுபடியும் இருட்டு வந்துடும். அவன் சொல்கிறான், நடுப்பகல் வரைக்கும் 12 மணிக்கு மேக்சிமத்தில் இருக்க வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை பிராஸ்து கொண்டே போகும் என்று அவன் சொல்லியிருக்கிறான். எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? நாங்கள் நம்புகிறோம். காரணம், 0த்திலிருந்து கர்த்தர் எங்களை கொண்டிருக்கிறார். 0விலிருந்து கர்த்தர் எங்களை இந்த இடத்தை கொண்டிருக்கிறார். இன்னும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் ஆச்சரியம் என்பது என்னுடைய உள்ளத்திலே பட ஆரம்பிக்கிறது. அருமையானுடைய கவனிங்கள். உங்களையும் தனிப்பட்ட ரீதியிலே இந்த காலை வேளையிலே
நாள் நல்ல நாள் தான், ஆனால் எனக்குள்ள எவ்வளவு சோகம் சொல்லி வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், பாவத்தை மன்னிப்பார், ரோகத்தை மாற்றுவார், எல்லா சாபங்களையும் நீக்கி உங்களுக்கு நாளை மாத்திரமல்ல உங்கள் ஆளையே நல்ல ஆளா மகிழ்ச்சியான ஆளாக மாற்றுவார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். அவர்கள் பாடி முடித்த மாத்திரத்திலே அருமையானவர்களே இன்னொரு கூட்டம் தேவதூதர்கள் வந்து சொல்கிறாங்க. லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இதுதான். இந்த வேதம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் இருக்க கடைசி வசனம் வரைக்கும் நான் நம்புகிறேன். ஆனால் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. இங்கே பாருங்க, பழைய ஏற்பாடு பூராவும் கர்த்தருக்கு மனுஷர் மேலே ரொம்ப பிரியம் கிடையாது. ஏன் தொடாதேங்கிறது, அந்த மரத்தினுடைய கனியை புசித்து மனுக்குலம் முழுவதையும் நாசமாக்கி விட்டானான் நம்முடைய முற்பிதா ஆதாம். ஆகவே அவனுக்கு வந்த சாபம், அவனுக்கு வந்த கேடு, அவனுக்கு வந்த தரித்திரியம், அவனுக்கு வந்த வியாதி மனுக்குலம் முழுவதையும் அருமையானவர்களே எந்த அனுமதியும் இல்லாமல் வீடு வீடாக பிரவேசித்து விட்டது. மனுக்குலம் அருமையான சுருண்டு கொண்டிருந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ எந்த மனுஷனும் அவனை எழுத்து நிற்க முடியாது. அவனை விட பெரியவர் வந்தால் தான் அவன் தலையை உடைக்கலாம். ஆகவே தேவனே இந்த பூலோகத்துக்கு இயேசு என்கிற பேர்லே வந்தான். வேதம் சொல்லுது அவனுடைய தலையை கர்த்தர் உடைச்சிருக்காருன்னு போட்டிருக்கு. அருமையானவர்களே, அவன் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டு கரிப்பொருளாக அவனை மாற்றியிருக்கிறான். ஆகவே இது ஒரு மதம் அல்ல, மார்க்கம், ஒரு வழி என்று வேதம் முழுவதும் சொல்லுகிறது. இந்த மார்க்கத்துக்கு உங்களை அழைக்கிறோம். உலகம் முழுவதையும் பிசாசு ஏமாற்றி வச்சிருக்கா. ஏதோ ஒரு பொய் சொல்லி இன்றைக்கி கள்ளுக்கட்டையில் இருக்கான், அல்லது சினிமா கோட்டையில் இருக்கான், சீட்டாட்டத்தில் இருக்கான், எங்கேயோ தப்பான ஒரு இடத்துல இருக்கான். ஆனால் அவன் ரைட்டுன்னு தான் நினச்சிட்டு இருக்கான். அவன் ரைட்டை நரகத்துக்குள்ளே போய் இறங்கிடுவான். அது அருமையானவர்களே, அது அவனுக்கு தெரியாது. ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை நேசித்திருக்கிறார், உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவன் தலையை உடைக்கிறதுக்கு அவனை விட பெரிய ஒரு ஆள் வந்தால் தான் வரம் செய்ய முடியும். தேவன் இயேசு என்கிற பெயரிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் மேலே பிரியம் வைத்து உங்கள் பாவங்களை பாராதபடி, அக்கிரமங்களை அசிங்கங்களை பாராதபடி எவங்கிட்டையும் சொல்லலை இது வரைக்கும். உன் குற்றத்தை, உன் தப்பு, எல்லாருடைய தப்பும் என் தப்பும் கர்த்தருக்கு தெரியும். இது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட என் தப்பை சொல்லலை. எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா இவர்? எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஆகவே அவர் உனக்காக இந்த பூலோகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. பாருங்கள், தகப்பனுடைய அன்பு பெரியது, அது எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக விதிவிலக்க தவிர சில குடியாரன்னு இருக்கானுங்க, க்ரக்குகள் இருக்குது, அதை தவிர மற்றது எல்லாமே பாருங்கள். பிள்ளைன்னா ஒரு பாசம், ஏதோ ஒரு பாசம் பாருங்கள். அவன் பொருளாதாரம் தான், ஆனால் பிள்ளை பாசம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் 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 ஜீவனை அடையும்படி இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் வேதம் இங்கே சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவனுக்கு
100 பிள்ளை இல்லை, ஒரே ஒரு குமாரன் தான். அதாவது மனித ரூபம் எடுக்கக்கூடிய அந்த 2வது ஆழ்த்தத்துவம் அந்த இயேசுக்குள்ளே மாத்திரம்தான் இருக்குது. ஒரே குமாரன். ஆகவே நீ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும். அது இன்னும் சாகடிக்கிறதுக்காக இன்னொருத்தருக்காக ஒரு தீவுக்கு அனுப்பணும் தான் நீங்கள் அனுப்புவீங்களா? தேவன் அதை செய்தாரையா? உங்கள் அப்பனை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை நேசிக்கிற தேவனை பற்றி இந்த காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தருமே இந்த உலகத்தில் இல்லை. எங்கள் அப்பா கூட என்னை கைவிட்டுட்டாருன்னு சொன்னால் அதை விட பெரிய அப்பா ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பேர் இயேசு. அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16-17 பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பாமல் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறன்னா கண்டம்டு, இந்த சைக்கிள் யூஸ்லெஸ், இனி ஒருவரும் ஓட்ட முடியாதுன்னு சொல்லி இனி அடுத்து குப்பையில் எரியணும். அப்படி மனுஷனை அப்படி தான் எரியணும் பாருங்க. எல்லா மனுஷனும் அப்படி தான் இருக்கான். சிலவன் கொஞ்சம் நல்லா இருக்கான், அவன் யோசிக்கான் நான் பெரிய பரிசுத்தவான்னு யோசிக்கான். நீயும் அதே லிஸ்ட்டு தான், நானும் அதே லிஸ்ட்டு தான். அருமையானே, கெட்டுப்போகாதபடி, ஒருவனும் நரகத்திலே கெட்டுப்போகாதபடி. நரகம் என்ன தெரியுமா? 24 hours பேர்னிங், 24 மணி நேரம் அக்குன்னு எரிந்து கொண்டே இருக்கிறது. மனிதனுக்கு ஞாபக சக்தி இருக்கும் அங்கேயும். அப்போ மனுஷன் பாருங்க, இவ்வளோ அன்பான ஒரு கடவுளை சிலுவையில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தையே சிந்தின இந்த அன்பான இயேசுவை விட்டு இங்கே வந்துட்டோமே. முட்டாள் 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 முட்டாள்னு எல்லாம் நரகத்தில் கிடக்கணும். அருமையானவளே, யோசிப்பாராம் பாருங்க. அப்படிதான், அதான் சரியான வியாக்கியானம். ஆகவே நரகத்துக்கு போனவன் மேட் எ கிரேட் மிஸ்டேக், பெரிய தப்புலாம் பண்ணிட்டோம். எதுக்குங்க வரணும்? என்னுடைய பாவங்கள் தண்டிக்கப்பட்டு விட்டது, கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டது, எனக்கு நரகம் கிடையாது, எனக்கு மோட்சம்தான். இப்படிப்பட்ட அறிவு எனக்கு இல்லாதபடினாலே இங்கே நரகத்தில் சேர்ந்துட்டேனேன்னு சொல்லி வேதனைப்படுவானாம். மெமரி அருமையானவர்களே, மனிதனை கொண்டு கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இங்கே யாராவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இந்த காலை வேளை உங்களுடைய ரட்சிப்பின் வேளை. செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே என்ற உள்ளத்தில் வாரும். இதுவரைக்கும் நான் இருந்தாலும் என் வாழ்க்கையில் ராஜா, இன்றில் நீர் என்னுடைய ராஜா, நீர் என்னுடைய ரட்சகர், நீர் என்னுடைய ஆண்டவர். நான் பிடிய விடுறேன், வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் உள்ளத்துக்குள்ள வாரும், இல்லத்துக்குள்ள வாரும் என்று கூப்பிட்டு பாருங்கள். இது இங்கே கதை இல்லை, இது அருமையான இந்த கத்திட்டு இருக்கேன் நான். தொண்டகடிய கதை பேசலை, கவனி. உன் பாவம் தொலையும், சாபம் தொலையும், எல்லா ரோகமும் தொலையும், எல்லா மாந்திரிகமும் தொலையும். மாந்திரியத்துக்கு பின்னாலே ஓடிட்டு இருக்க. எத்தனையோ மந்திரவாதியை பார்த்தாச்சு, இன்னும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரவே இல்லை. இயேசு அவருடைய பெயர், அவரிடத்தில் இன்னைக்கு ஓடி பாரு. வாழ்க்கையில மாற்றம், குடும்பத்தில் மாற்றம். அருமையானவர்களே, ஒளி வந்த இடத்துல இருளுக்கு இடமே கிடையாது. அருமையான கவனியுங்கள். ஆகவே மதம் இந்த இருட்டை போட்டு அநேகருடைய கண்களை பிசாசான் குருடாக்கி வச்சிருக்கான். பெரிய பக்திமான் ஏமாத்து. அருமையானவர்களே, எல்லா பக்திமானும் ஏமாத்து. நானும் அருமையால ஏமாத்திட்டு தான் இருந்தேன் பாருங்க. கர்த்தர் என்ற உள்ளத்துக்குள்ளே வந்தார். கர்த்தர்னு கற்றுக் கொடுத்தாரு. முதலாவது கர்த்தர் கற்றுக் கொடுத்தது, நீ ஒன்னே ஏமாத்திட்டு இருக்க. நீ ஒரு
ஏமாத்துக்காரன், ஒன்னே ஏமாத்திட்டு இருக்க பெரிய பரிசுவான் மாதிரி, நீ ஒரு பாவி. ஆண்டவரே, நான் ஒரு பாவி. உலகத்தில் ஒரு பரிசுத்தவான் உண்டு, அவருடைய பேர் இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டி கருத்து சோதரிப்போம். அவர் உள்ளே வரும் பொழுது அருமையானவர்களே, பரிசுத்தம் உள்ளே வருகிறது, ஐஸ்வர்யம் உள்ளே வருகிறது, நீதி உள்ளே வருகிறது. பாருங்கள், மனிதனாக படைக்கப்பட்ட அந்த எல்லா சுபாவங்களும், நல்ல சுபாவங்களும் அவனுக்குள்ளே இந்த இயேசு மூலமாய் வந்து விடுகிறது. ஆகவே பாருங்கள், இயேசுனால எதுக்கு பிதாவாய் தேவன் அனுப்பி வச்சாருன்னு கேட்டால், மனுஷனை தண்டிக்கிறதுக்கு இல்லை. பிடி குடிச்சா வாங்க, எத்தனை பிடி குடிச்ச? பூமார்க் குடிச்சியா, 5 மார்க் குடிச்சியா, சொக்கலால் பீடி குடிச்சா, எந்த பீடி குடிச்சா? அதுக்கேற்ற தண்டனை அப்படி சொல்லலை. எத்தனை பீடி குடித்தாலும் சரி, எத்தனை கட்டாக பீடி குடித்தாலும் சரி, உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாவற்றை நான் என் மேலே தூக்கி போட்டுக்கிறேன். தண்டனை எனக்கு இருக்கட்டும். குற்றம் செஞ்சவன் நீனு, சாவ வேண்டியவன் நீ, நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் போக வேண்டியவன் நீ. உனக்காக நான் கல்வாரி சிலுவையில் தொங்க போகிறேன். அதற்காகத்தான் இந்த பூலோகத்துக்கு பிதாவாய் தேவன் என்னை அனுப்பி வைத்தார். கவனியுங்கள். ஆகவே கடவுள்னு சொன்னவொடனே அடிப்பார். இந்த கடவுள் இல்லை, இந்த கடவுள் பேர் இயேசு. இவர் யாரையும் அடித்ததில்லை. 33 வருஷம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தார். யாரையும் அவர் அடித்ததில்லை. 3 வாலிப பிள்ளைகளை எழுப்பிவிட்டார், செத்தவங்களை. 3 பேரும் வாலிப பிள்ளைகள். அர்த்தம் என்ன? தேவன் வாலிப மரணங்களை வெறுக்கிறார், விரும்பவில்லை. நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். அருமையான வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நானும் மனிதருக்கு ஜீவன் கொடுக்கவும், ஜீவன் நான் விளங்குற மாதிரி சொல்கிறேன். உள்ள ஒரு ஜீவன் இருக்குது, வெளியே ஒரு உயிர் இருக்குது. இந்த நாசியில் ஓடுற அந்த உயிருக்கு பேர் கிரீக்கில் சுகே. இந்த உள்ளே இருக்கிற ஜீவனுக்கு பேர் ஜோயி. கவனிய வித்தியாசம் இருக்குது. ஆகவே உள்ளேயும் ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை வெளியே அருமையானவர்களை பரிபூர்ணப்பட வைக்கிறார். முட்டா புயலுக்கு அறிவு வர ஆரம்பிக்குது. இவனும் படிக்க ஆரம்பிச்சிட்டானா, இவனுக்கு இந்த டிகிரி, இவனுக்கு அந்த ஆஃபீஸ். அருமையான யோசிச்சு பாருங்க. அவருடைய பேர் இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டி கட்டி சோதரிப்போம். ஆகவே மனிதனை மனிதனாக மாற்றும்படி இறைவன் மனிதனாக 2000 ஆண்டுகளுக்கு பூலோகத்திலே அவதரித்தார். அவருடைய பேர் இயேசு. அப்போ மனுஷன் இல்லையா? மனுஷன் மாதிரியே இல்லை. அருமையான மிருகத்தை காட்டிலும் மோசமான செய்கிறான் இருக்கான். எங்கள் சபையில் ஒரு அம்மா இருக்காங்க. புருஷன் பெண்ணரில் வேலை பார்த்தாரு. டெய்லி அருமையானவர்களே சாயங்காலம் ஆளை தூக்கிட்டு வர்றதுக்கு ஆட்டோ வந்து வாடிக்கையாக பேசி வச்சுருக்கோம். அது என்ன, எங்கேயா சாக்கடை பக்கமாக கிடப்பான் குடிச்சிட்டு. அருமையானவர்களே அவர் சொல்லிகிட்டே இருந்து, எங்கள் கோயிலுக்கு வாங்க, அங்கே வாங்க, நீங்கள் சும்மா ஒரு நாள் எங்கள் கூட வாங்க. அவ இது மாதிரி அருமையான அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. உள்ளே வந்தவர் அருமையானவர்களே இயேசுவை புரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார், உள்ளத்துக்குள்ளே அழைத்தார். சாராயம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடிடுச்சு. கடைசியில் பிரசங்கியார் ஆகிட்டார். சாராயம் கொடிகாரர் பிரசங்கியார் ஆகிட்டார். அதுக்கு முன்னாலெல்லாம் சம்பளம் வாங்கும்போது முதல் ஃபஸ்ட்டு தாட்டு இவ்வளோ ரூபா இருக்குது, எந்த சாராய கடைக்கு போகலாம், எந்த பிராண்டியை வாங்கலாம், எந்த ஒயினை வாங்கலாம், ரெட் ஒயினோ
வாங்கலாமா, என்ன ஒயின் வாங்கலாமா, போன மாதம் அந்த காஸ்ட்லி ட்ரிங்க் அது வாங்கி குடித்தோம், இந்த மாதம் இதை ட்ரை பண்ணுவோம். இப்படி தான் யோசிப்பாராம் பாருங்க. வீடு பூராவும் கடனை கொடுக்க திராணி கிடையாது. மனைவி அந்த அழுவ. குடும்பங்கள் ஆயிரம் பிசாசினாலே சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் அருமையானே மிருகத்து காட்டிலும் மோசமாக ஜீவித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த கர்த்தர் பிதாவாய் தேவன் குமாரனை இந்த உலகத்திற்கு நானோ மனிதருக்கு உள்ளே ஜீவன் உண்டாயிருக்கவும் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் மனதிலே, கையின் பிரயாசங்களிலே, தொழிலிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளிடத்திலே பூர்ணமாகும்படி நான் வந்தேன். இப்படிப்பட்ட கடவுளை எங்கேயா பார்க்க முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனில் சிந்தியுங்கள். யாராவது புதுசாக வந்திருந்தா சிந்தியுங்கள், சிந்தித்து மாறுங்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய எதிர்காலம் பயங்கரம். ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அர்த்தம் என்னன்னு கேட்டா நரகம், 24 hours burning. ஆகவே 24 மணி நேரம் வேதனைப்பட்டான்னு சொல்லி ஒருத்தனை பற்றி லூக்கா 16 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அழிவுக்கு போய்விடாதபடி குமாரனை இந்த பூலோகத்திலே சிலுவையிலே அழிக்கும்படி ஒப்பு கொடுத்தார் பிதாவாய் தேவன். அவர் அன்பாகவே இருக்கிறார். சிலுவையில் ஏறியாச்சுன்னா, சிலுவை என்பது அருமையான உலகத்திலேயே கொடூரமான ஒரு கருவி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை, கவனிங்க. ஆனால் என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் 22ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு. தாவீது அதை எழுதியிருக்கான், 1000 வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்கான். அப்போ ஆணியும் கிடையாது, உருவ குத்துற பிசினஸும் கிடையாது, சிலுவையும் கிடையாது, வேற விதமான மரணங்கள். ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் அந்த கருவிகளை மாற்றிட்டே போனான். ஆனால் ரோமர் காலத்தில் கொடூரமான சிலுவை வரப்போகிறது பிதாவுக்கு தெரியும். அந்த அன்பு உனக்கு தெரியுமா? குமாரனை உலகத்திலே கொடூரமான அந்த சிலுவையிலே ஏற்றி அருமையானே அவருடைய கை கால்கள் எல்லாவற்றையும் என்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்த வைத்தான். வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். 2 மரணம். ஒரு மரணம் சரீர மரணம், அதில் கடற தோட்டத்தில் வைப்பாங்க. அடுத்த மரணம் நரகம். ஆகவே அந்த நரகத்தின் தப்ப வேண்டுமானால் ரத்தம் 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 ரத்தம். அன்னைக்கு ஒருத்தன் சொன்னான் பாருங்க, ரத்தமா, அது பிளட் ரிலிஜன், அது ரத்தம் மார்க்கம், எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஓடினாம் பாருங்க. ரத்தம், மறுபடியும் சொல்றேன், ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எந்த பாவமாக இருந்தாலும் சரி, நீ எந்த பாவத்தை செய்து விட்டு இங்கே உட்கார்ந்தாலும் சரி, உள்ளத்திலே ஒரு வேதனையோடு குத்தலோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அரசாங்கம் உன்னை தேடிக்கொண்டிருக்கலாம். இந்த காலையிலே கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன்னை நேசித்து கோடிக்கணக்கான மைல் தூரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து ஒரு ஃபாரினர் இந்த பூலோகத்திலே அருமையானவர்களே இயேசு என்கிற பேரில் அவதரித்து உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய மீது நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் காயங்களால் நாம் சுகமாகிறோம். உள்ளே பாவம் மன்னிக்கப்படுகிறது, சமாதானம் வருகிறது, மனதிலே சாந்தி வருகிறது.
தொழிலே முன்னேற்றம் வருகிறது. பாருங்கள், ஆளே மாறிவிடுகிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், ஒருத்தி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறாள். யாரானாலும் சரி, பழையவில் எத்தனை ஒழிஞ்சு போயின, எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏழைகளை கர்த்தர் பணக்காரராக மாற்றுகிறார் என்பதை 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். தேவன் பேசுகிறார், உள்ளே பேசுகிறார். தேவ சத்தத்தை கேட்கலாம். அருமையாளனே, நான் பலமுறை தேவ சத்தத்தை கேட்டிருக்கிறேன். எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. they were all correct. எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. கவரிங்க. எத்தனை ஏழைகள் இந்த ஊழியம், ஏழை ஊழியம், 5 மீன் ஊழியம், இந்த ஊழியம் அருமையானவர்களே இன்றைக்கு குளோரியஸாக இருக்கிறது. இனி எவ்வளவு குளோரிய கர்த்தர் ரிசர்வில் வச்சிருக்கிறாருங்கிறது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆரம்பித்தது 5:50 ஆரம்பிச்சது, 2 மீல் ஆரம்பித்தது தான், ஒன்றும் கிடையாது. அருமையானவர்களே, அங்கேருந்து கர்த்தரங்களை இங்கே கொண்டு வந்து விட்டார். இனி என்ன உயர்வு வச்சிருக்காரோ அவர் தான் தெரியும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமிழத்தில் அன்புவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவில்லை, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனதிலே தோன்றவில்லை, அது தேவர் இருக்கே வெளிச்சம். இந்த இயேசு உங்களுக்கு தேவையா? இந்த இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் நான். கடவுள் கழுத்தை ஒடிச்சிட்டாரு, என் மூத்த மகன் வேலையை தொலைச்சிட்டாரு, எல்லாம் பிசாசு. இயேசுன்னு சொல்லாத, தேவ தூஷணம். இயேசுவனுக்காக கல்வாரி சிலுவையிலே 33 வயதிலே பாவத்தெல்லாம் தாம் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அதற்காக அடிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். ஒரு பாவமும் செய்யவில்லை, ஆனால் தண்டிக்கப்பட்டார். அது நமது பாவம். இயேசு பற்றி ஒரு சம்பவம் மாற்ற நான் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிப்போம். யோவான் 8:2. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். எப்படி பேசுகிறான் பாருங்க. மத வெறியர்களை நீ எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டால், அவனுக்கு அருமையானவர்களே அந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த கிழமை, இந்த திசை, இதெல்லாம் மதவெறியேன்னு தெரிஞ்சுக்க. மதவெறியே அருமையானவர்களே, உண்மையான மார்க்கம் என்னன்னு கேட்டால் கடவுள், அவருடைய பேர் இயேசு, அவரை ஃபாலோ பண்ணுறது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை எப்படி செய்கிறது. ஆகவே அந்த திசையும் கிடையாது, இந்த திசையும் கிடையாது, 8 திசையும் எங்களுக்கு லக்கு தான். காரணம் அவரோட பெயர் இயேசு. எந்த திசையில் கொண்டு நிறுத்திருந்தது காலை வேளையில்? ஐ எம் எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பிகாஸ் ஜீசஸ் இஸ் ஆன் தி இன்சைட் ஆஃப் மீ. கவனிங்க, இப்போ வாசிக்கிறேன். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? எல்லாம் கல் வச்சுருக்கான் கையில், எல்லாம் கல்ல ஆனால் கல் அடுத்தவங்க மேலே வச்சுருக்கான். மத வெறியர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவனை எப்போதும் குற்றஞ்சாட்டுக்கிட்டே இருப்பான். அவன் தப்பு, இவன் தப்பு, இவன் தப்பு, நீ தப்புன்னு சொல்லுங்க, அவ்வளோதான், தொலைஞ்சிங்க, அவ்வளோதான். அருமையானவர்களே, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுடைய பிள்ளைகள்னு சொல்லுவாங்க, ஐ ஆம் ராங். ஒன் பர்சன் இஸ் ரைட். ஒரு ஆள் ரைட்டு, அவருடைய பேர் இயேசு. அவர் தான் தப்பு இல்லாதவர், பட் எல்லாம் ராங். ஆகவே கவனிங்க, இது வாசம் முடிக்கிறேன். கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசே எழுதி வைத்திருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றஞ்சாட்டுவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு
அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். வாசி முடிச்சிடறேன். அவர் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார். பாருங்க, கர்த்தரையத்தான் சொல்கிறாரு. பெரிய பரிசுத்தவான்னு நினச்சிட்டு இருக்க நீ ஒரு பாவிடா, திருட்டு போய் கள்ளச்சியை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. எல்லாம் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். எங்கள் பார்வை, தேவனுடைய பார்வையில் எல்லாம் வெட்ட வெளிச்சம், ஒன்றும் மறைக்க முடியாது. ஆகவே இங்கே 8ஆம் வசனத்தில் அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். அவர் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இவனுக்கு கூட மனச்சாட்சி என்ன செய்து இருக்குது. தேவன் மனிதரை ஆவியாக படைத்திருக்கிறார். அந்த ஆவி ஒரு சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறது. கவனியங்கள், இவனுக்கு ஒரு மனம் இருக்கிறது, அதில் மனச்சாட்சி இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதன்னு கூட எது கரெக்டு எது தப்புன்னு தெரிஞ்சுதான் செய்கிறான். தெரியாமல் செஞ்சிட்டார் பிரதர். ஏன்னா கடவுள் அவரோட இல்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனச்சாட்சி பாருங்கள், குத்துருது. இவன் தப்பு செய்யும்போது தெரிஞ்சுட்டு தான் செய்கிறான். அங்கே பாருங்கள், அவர் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும், சின்ன பையன் கூட இருந்திருக்கான் பாருங்க கருதுகிறதுக்கு. இயேசு தனித்திருந்தார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியை உண்மையில் குற்றஞ்சாட்டியன் எங்கே, ஒருவனாயிலும் உன்னை அக்கனிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அந்த கூட்டத்தில் கல்லறிய குவாலிஃபிகேஷன் உள்ள ஆள், தகுதி உள்ள ஒரு ஆள் இயேசு மாத்திரம்தான், தேவன் மாத்திரம்தான். அவர் சொன்னார், எல்லாம் கல்லெடுக்க ரெடியாக இருந்தான். நான் உன்னை கல்லறிய மாட்டேன், உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த பூலோகத்தில் சிலுவை ஏறுவதற்கு வந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட தேவன்! கவனிங்கள், நானும் உன்னை ஆக்கனைக்குள்ளாக இருக்கிறது இல்லை, நானும் அம்மல கதறியிருக்காக வரல, உடைய பாவத்தை சுட்டி காட்டுவதற்காக வரவில்லை. இது ஆயிரம் நடந்து கொண்டு இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது புதுசு இல்லை. இவன் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இழுத்துட்டு வந்திருக்கான். அருமையானுடைய கருத்தை சொன்னார், நான் உன்னை ஆக்கனைக்குள்ளாக இருக்கிறது இல்லை, போ, இனி பாவம் செய்யாதே. கவனிகள், எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? ஏன்னா பிழப்புக்காக விபச்சாரம் செஞ்சிட்ருக்கா. முடியும் என்று இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன். இயேசு உள்ளே வந்துட்டார்னா பிசாசு வெளியே ஓடிட்டான். இயேசு உள்ளே வந்துட்டார்னா விபச்சாரம் வெளியே ஓடிவிட்டது. இயேசு உள்ளே வந்துட்டார்னு சொன்னான், இருட்டு வெளியே ஓடிவிட்டது. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றின இருளிலே நடாமல் அவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். ஒரு விபச்சாரி வாழ்நாள் போறாவும் சோத்துக்காக அருமையானவர்களை அவர் செய்த தொழில் இது. ஆனால் அவள் பரிசுத்த வாட்டியாக மாற்றிவிட்டாள். இயேசு உன்னை மாற்றுவார், உன்னை மாற்றுவார், எவனையும் மாற்றுவார். ஒரு வானத்திலும் பூமியிலும் பெரியவர், பரிசுத்தர். அருமையானவர்களே, ஆகவே இந்த காலவெளியில் அந்த இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இயேசுவே என்ற உள்ளத்தில் வாரும், என் ஆண்டவர். அவ்வளவுதான். ஒவ்வொரு கோயிலை மாதிரி முன்னால் கூப்பாடு போட்டு ஒன்றாம் பிறந்த பாவம் செய்த, ரெண்டாம் பிறந்த பாவம் செய்தேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வாயினாலே இயேசுவை அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். காரணம் அவர் ஆண்டவர். ரோமர் 10:9. இயேசுவை ஆண்டவர் என்று உள்ளத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். இந்த அன்பின் குமாரனை, அன்பின் பிதா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் ஒவ்வொருவருக்காகவும் அனுப்பி தந்தார். இன்றைக்கு நான் வாழ்ந்திருக்கிறேன், செத்தால் பரலோகத்து போவேன்.
சாகும் வரைக்கும் கத்தணும்னு வச்சிருக்கேன். கவனி, இங்க பாரு. ஆகவே நமக்காக பிதாவாகிய தேவன் குமாரனை மரிக்கும்படி அனுப்பினார். கடைசியாக சம்பவத்தை சொல்லி முடிக்க போகிறேன். இந்த பக்கத்தில் கும்பளி ரோடு இருக்குது. கும்பளி ரோட்டில் ராத்திரி 11 மேலேருந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க 8 பேர் டாக்ஸியில். டாக்ஸி ஃபுல் 8 பேர். தவப்பை ஃப்ரண்ட் சீட்டில் கதவு பக்கமாக உட்காந்துருக்கான். 3 வயசு பையனை கையில் வச்சுக்கிட்டு. ராத்திரி மணி 11 டிரைவர் தூங்கிட்டான். ஆகவே உங்களுக்கு தெரியும், வண்டி திரும்பி போகிறது சில நாடுகளுக்குள்ளே 80 அடி பள்ளத்துக்குள்ளே விழுந்துருங்கிறது தெரியும். உடனே இந்த தவப்பை அருமையானவர்களே அந்த கதவு கண்ணாடி உடைச்சி அந்த பையனை வெளியே ரோட்டில் எரிஞ்சிட்டானாம் பாருங்க. அடுத்த கணம் 8 பேரோட 80 ஆழத்துக்கு போயிடுச்சு டாக்ஸி. பையன் சில காயங்களோட ரோட்டில் நின்று அழுதுட்டு இருந்திருக்கான். போகிறவங்க பார்த்துட்டு என்னப்பான்னு கட்டாக காரு கீழே போயிடுச்சு, எங்கள் அப்பா என்னை வெளியே எறிஞ்சிட்டாருன்னு சொன்னாங்க. தகப்பனுடைய அன்பை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வருகிறது. பரம தகப்பன் இந்த தகப்பனை காட்டிலும் கோடி மடங்கு அன்புள்ளவர். ஓ மேலே ஓ மேலே ஓ மேலே. அந்த தேவர் இந்த காலை வேளையில் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுப்போம். தயவுசெய்து எழும்பலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸுக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த பூலோகத்திலே தேவன் பிறந்தே நமக்கு நன்றி ஆண்டவரே. பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஃபாரினர் பரலோகத்தை விட்டு கோடிக்கணக்கான மேல் இறங்கி பாவிடாய் எங்களுக்காக இந்த பூலோகத்திலே ஈன சிலுவையில் ரத்தத்தை சிந்து நிறைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். மனதை திறந்தரலும், இருதயத்தை திறந்தரலும், இடைய முழு மனிதனின் திறந்தரலும் கர்த்தாவே. நல்ல வெளிச்சத்தை தாரும். வேளை ஆவையிலே தெளிவாய் நாங்கள் பார்க்க உண்மை அதிகமாக நேசிக்க பரிசுத்தாவியார் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. அப்படி செய்திருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.